ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஹோல் வீட் பீட்ஸா வீட்லேயே ஓடிஜியில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு லியூக் வார்ம் வாட்டர் 175 கிராம் எடுத்திருக்கேன். எல்லாமே கிராமில் தான் மெஷர் பண்ணியிருக்கேன். இதில் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கணும். 8 கிராம் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கணும். இந்த தண்ணியில் நாட்டு சக்கரை நல்லா கரையணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஈஸ்ட் போடணும். நம்ம எடுத்திருக்க தண்ணி ரொம்பவும் சூடாகவும் இருக்கக்கூடாது, நல்லா வெதுவெதுப்பாக கை பொறுக்கிற அளவுக்கு இருக்கணும். நல்லா சர்க்கரையை ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சக்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட் போடணும். நான் 5 கிராம் ஈஸ்ட் எடுத்திருக்கேன். இதை நல்லா தண்ணியில் சக்கரை கலந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ரெஸ்ட்டில் விட்டுட்டோம்னா அதுவே நல்லா ஆக்டிவேட் ஆகி வந்துடும். 5 மினிட்ஸ் இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு. சூப்பர் மார்க்கெட்லாம் கிடைக்கும் இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட், கேட்டோம்னா கொடுப்பாங்க. இந்த கேப்பில் நம்ம 250 கிராம் கோதுமை மாவில் 4 கிராம் சால்ட் போட்டு நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நார்மலாக பீட்சானாலே கடையில் மைதா மாவில் தான் செய்வாங்க. நம்ம வீட்டில் ஹெல்த்தியாக கோதுமை மாவு வச்சு செய்கிறோம். நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இது எப்படி ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா நல்லா பொங்கி நுரைச்சி வந்திருக்கும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்படி இல்லைன்னா அது ஆக்டிவேட் ஆகலைன்னு அர்த்தம். ஆக்டிவேட் ஆனால் மட்டும்தான் மாவோட மிக்ஸ் பண்ணுறப்போ நமக்கு நல்லா உப்பி வரும். அந்த மாவோட சைஸ் டபுள் ஆகி வரும். இதை மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு ஸ்பேச்சுலா வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது நல்லா பிசைகிறப்போ கொஞ்சம் கையில் பிசு பிசுன்னு தான் ஒட்டும், ஸ்டிக்கியாக இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் ஆயில் 15 கிராம் தனியாக மெஷர் பண்ணி வச்சுக்கணும். இடையில கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி டோ நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு ஒரு 15 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டே இருக்கணும். கையாலேயே நல்லா பிசைய ஆரம்பிச்சிடணும். 10 to 15 மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க டோ ஃபுல்லாகவே நல்லா ஒரு ஆயில் அப்ளை பண்ணி க்ரீஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு ஈரத்துணி போட்டு மூடிடணும். இல்லாட்டி ஒரு மூடி போட்டு மூடி தனியாக செப்பரேட்டாக வச்சிடணும். 1.5 ஹவர்ஸ் அளவுக்கு இதை ஊற வச்சிடணும். நல்லா 1.5 ஹவர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கி டபுள் ஆகி வந்திருக்கும். இந்த சைஸு உப்பி வந்திருக்கும். இடையில ஆயில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். நம்ம வீட் ஃப்ளோர் யூஸ் பண்ணுறதுனால இது நல்லா தண்ணி நிறையா உறிஞ்சும். ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு சாஃப்டான டோவாக நம்ம ரெடி பண்ணணும். ரெடி பண்ண டோவை ஆயில் அப்ளை பண்ணி ஒரு 1.5 ஹவர்ஸ் நான் தனியாக வச்சுட்டேன். அப்புறம் பார்த்தோம்னா அது நல்லா டபுள் ஆகிருந்துச்சு சைஸு. இந்த மாதிரி ஒரு பஞ்ச் பண்ணி அதோட ஏரை ரிலீஸ் பண்ணணும். பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம நல்லா பிசையணும். கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு சாஃப்டான டோவாக ரெடி பண்ணிட்டுக்கணும். இப்போ ப்ரீ ஹீட்டிங் பண்ணிடலாம். 200 டிகிரி செல்சியஸில் பேக் மோட் வச்சு 15 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணணும். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க டோவை 2ஆக பிரித்து 2 சின்ன சைஸ் பேன்லையும் வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி ஒரு பெரிய சைஸ் பேன்லையும் நம்ம இதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்டில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு அது மேலே இதை ஸ்பேச்சுலா வச்சு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். திக்காகவும் இருக்கக்கூடாது, தின்னாகவும் இருக்கக்கூடாது. எல்லா இடத்துலையுமே ஈவனான சைஸில் இருக்கிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். இந்த பார்ச்மெண்ட் பேப்பரில் ஆயில் அப்ளை பண்ணிட்டு தான் வைக்கணும். நான் ஆயில் அப்ளை பண்ணலை. நீங்கள் பண்ணுறப்போ ஆயில் அப்ளை பண்ணிடுங்க பேப்பரில். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு கையாலேயே நல்லா அமுத்தி விட்டுட்டு ஒரு ஃபோக் ஸ்பூன் எடுத்து நல்லா குத்த ஆரம்பிச்சிடணும். குத்தி விட்டால் தான் நம்ம பேக் பண்ணுறப்போ மேலே உப்பி வராமல் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இது நல்லா பேக் ஆகி வரும் நமக்கு. இப்போ இந்த ரெடி பண்ண பீட்சாவோட பேஸை மட்டும் ஒரு 5 மினிட்ஸ் 200 டிகிரி செல்சியஸில் வச்சு எடுக்க போகிறேன். பேஸ் 200 டிகிரி செல்சியஸில் 5 மினிட்ஸ் பேக் ஆனதுக்கப்புறம் இது மேலே நம்ம பீட்சா சாஸ் அப்ளை பண்ண போகிறோம். நான் நார் பிராண்ட் பீட்சா சாஸ் தான் வாங்கியிருக்கேன். இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும். எடுத்துட்டு நல்லா ஈவனாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். நீங்கள் ஹோம்மேட் பீட்சா சாஸ் அல்லது வேறு ஏதாவது பிராண்ட் கிடைச்சா கூட நீங்கள் வாங்கி அப்ளை பண்ணிக்கலாம். சாஸ் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மொசரிலா சீஸ் ரெட்டட் அப்ளை பண்ணணும். நான் 140 கிராம் இருந்துச்சு நான் வாங்கின பேக்கெட்டில். அதில் 110 கிராம் மட்டும் எடுத்துக்கிட்டேன். அதை 2 போர்ஷனாக பிரிச்சுக்கிட்டேன். நம்ம அப்ளை பண்ணியிருக்க பீட்சா சாஸ் மேலே சீஸ் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் டாப்பிங்ஸ் வச்சு அதுக்கு மேலேயும் சீஸ் அப்ளை பண்ணணும். ஸோ 2ஆக பிரித்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு பீட்சா சாஸ் அப்ளை பண்ணியாச்சு. அதுக்கு மேலே சீஸ் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஈவனாக அப்ளை பண்ணணும். நம்ம டாப்பிங்ஸ்க்கு ஆனியன், கேப்சிகம் அண்ட் டொமேட்டோ மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நான் இந்த பீட்சா செய்கிறப்போ. உங்களுக்கு வேணும்னா அடிஷ்னலாக கார்ன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். நான்வெஜ் சாப்பிட்றவங்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட இஷ்டம் தான். நமக்கு என்ன இருக்கிறோ அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் டாப்பிங்ஸ்க்கு. அதே போல் டாப்பிங்ஸ் ஆட் பண்ணுறப்போ நிறையாவும் ஆட் பண்ணிடக்கூடாது, குவான்டிட்டி அதிகமாக. சும்மா அங்கங்கே தெரிகிற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சா போதும். நம்ம சீஸில் அது நல்லா மூழ்கி இருக்கிற மாதிரி இருக்கணும். நிறைய டாப்பிங்ஸ் வச்சா என்ன ஆகும்னா அது வேகிறதுக்கான டைமுக்கு டெம்பரேச்சர் அதை எடுத்துக்கும். ஸோ பீட்சா வேகிறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். நான் நிறைய டாப்பிங்ஸ் எடுத்துக்கிட்டேன். அந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் டாப்பிங்ஸ் அளவை குறைச்சிக்கோங்க.
இந்த மாதிரி வீட்டிலேயே கோதுமை மாவு வச்சு பீட்சா செஞ்சு சாப்பிட்றதுனால கடையில் போய் சாப்பிடணுங்கிற அந்த தாட் நமக்கு வராது. அதோட எப்போல்லாம் நமக்கு பீட்சா சாப்பிடணும்னு கிரேவிங்ஸ் வருதோ நம்ம வீட்டிலேயே ஓடிஜியில் நமக்கு இந்த மாதிரி பீட்சா செஞ்சு சாப்பிடலாம். பீட்சாங்கிறது நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிடையாது. ஸோ நம்ம பாரம்பரிய உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். இது வந்து எப்பயோ ஒரு தடவை மந்த்லி ஒன்ஸ் குழந்தைங்க கேட்குறப்ப கடையில் கேட்டாங்கன்னா நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுத்துடலாம். இதை வந்து மிடில் ரேக்கில் வச்சு 200 டிகிரி செல்சியஸில் 15 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணணும். அதே போல் நம்ம டாப்பிங்ஸ் வச்சதுக்கப்புறமாவும் மேலே வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் அப்ளை பண்ணிடணும். அப்போ தான் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா குக் ஆகி வரும். நம்ம எடுக்கிற ஆயில் வந்து ஆலிவ் ஆயில் எடுத்துக்குவாங்க நார்மலாகவே எல்லாருமேவும். பட் நான் வந்துட்டு வீட்டில் யூஸ் பண்ணுற சமையலுக்கு யூஸ் பண்ணுற கடலை எண்ணெய் தான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதுலேயே எனக்கு நல்ல ரிசல்ட் தான் கிடச்சிச்சு. ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. அப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் பாட்டம் ரேக்கில் வச்சு எடுத்தோம்னா நமக்கு சூப்பரான பீட்சா ரெடி ஆயிரும். இதை நம்ம வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் பீட்சாவை கட் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நல்லா சூடாகவே சுட சுட வீட்டில் இருந்துச்சு. நமக்கு இதுக்கு வந்து மேலே சில்லி ஃப்ளேக்ஸ், ஆல்கோனா பவுடர் எல்லாமே கடையில் விற்கிது. அதை வந்து மேலே நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக பேக் ஆகிருந்துச்சு. சீஸும் நல்லா மெல்ட் ஆகிருந்துச்சு. அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா பேக் ஆகி நல்லா குக் ஆகி இருந்துச்சு. அதே போல் அந்த பீட்சாவோட பேஸ் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு வீட் பிரெட் சாப்பிடுவோம்ல அந்த ஃபீலிங்கில் இருந்துச்சு. நல்லாவே வந்துட்டு பேக் ஆகி கிடச்சிருந்துச்சு. ரிசல்ட் நல்லாவே கிடச்சிருந்துச்சு. இந்த பீட்சா பண்ண இன்க்ரீடியன்ட்ஸ் வித் மெஷர்மெண்ட்டோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆல்சோ ஓடிஜியோட டெம்பரேச்சர் செட்டிங்க்கும் மென்ஷன் பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.